ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜெஸ்வின் மீன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளோட 30 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்சோட டே 7வது நாள் தான் இன்றைக்கி நம்ம போட போகிறது 3வது ஹேர் பேக். பட் இந்த ஹேர் பேக் வீடியோவை நான் நேற்றே கொடுத்துருக்கணும், ஒரு நாள் டிலே ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற இந்த ஹேர் பேக் உங்களுக்கு வெள்ளை முடியே வரவிடாமல் தடுக்கும், உங்களோட ஸ்கேல்ப்பையும் நல்லா க்ளீனாக மாற்றி கொடுக்கும், உங்கள் முடிக்கு நல்ல ஒரு அடர்த்தியை கொடுக்கும், ஹேர் பார்க்குறதுக்கு செம்ம ஷைனிங்காகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த 30 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்சில் நம்ம முடிய 1 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா வளர வைக்கிறதுக்கு இந்த ஹேர் பேக் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த ஹேர் பேக்கில் நம்ம யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் எல்லாமே நம்மளோட ஹேருக்கு நல்ல ஒரு திக்னஸை கொடுக்குறதுக்கும், முடியை நல்ல ஒரு ஷைனிங்காக மாற்றி கொடுக்குறதுக்கும், வெள்ளை முடியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் இந்த சேலஞ்ச் மட்டும் இல்லாமல் வாரத்தில் 1 நாள் இல்லைன்னா மாதத்தில் 2 நாள்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த சேலஞ்ச் முடிஞ்சதுக்கப்புறமும் ஃபாலோ பண்ணுங்கள், செம்ம ரிசல்ட்டை பார்ப்பீங்க. ஸோ இந்த ஹேர் பேக்கை நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேலஞ்சை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா டே பை டே கரெக்டான ரொட்டீனாக தான் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி டெய்லி ஹேர் கேர் ரொட்டீன் சொல்லிட்டு நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன். அதுக்கப்புறமா நம்ம சூப்பரான ஒரு ஃபுட் ரொட்டீனும் பார்க்க போகிறோம். செம்ம டெலிஷியஸான ஒரு லட்டு நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி காட்ட போகிறேன். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறது அதுதான் டீ தூள். டீ தூளுக்கு பதிலாக நீங்கள் க்ரீன் டீயும் எடுத்துக்கலாம். நான் டீ தூள் எதுக்காக எடுத்திருக்கேன் அப்படின்னா, இது நம்மளோட க்ரே ஹேரை நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஒயிட் ஹேர் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த டீ தூள் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதை விட அதிகமாக உங்களோட முடியோட வேருக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுத்து உங்களோட ஹேர் ஃபாலையும் கம்மி பண்ணுறதுக்கு இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது கூட சேர்த்து ரெண்டாவதாக நம்ம யூஸ் பண்ண போகிறது அதுதான் ஃப்ளாக்ஸ் சீட். ஆலிவ் விதை எதுக்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இதில் விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கிறதுனால நம்மளோட ஹேருக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும், ஹேர் க்ரோத்து கொடுக்கும். அதே மாதிரி நம்ம முடிக்கு நல்ல ஒரு ஷைனிங் லுக்கையும் கொடுக்கும். இந்த ஆலிவ் விதை உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் ஆன்லைன் ஷாப்பில் கிடைக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதோட சேர்த்து நம்ம 3வதாக எடுத்துக்க போகிறது அதுதான் கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் முடியோட கருமையை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறதோட மட்டும் இல்லாமல் நமக்கு நல்ல ஒரு ஹேர் க்ரோத்து கொடுக்குறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது ஆனால் உங்களால் வெந்தயம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வெந்தயத்துக்கு பதிலாக தாராளமாக கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது ரெண்டுமே நல்ல ஒரு ஹேர் ஃபாலை கம்மி பண்ணி கொடுக்குறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த இன்க்ரீடியண்ட்டை வச்சு நம்ம ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் நான் 5 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீட் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் 2 ஸ்பூன் அளவுக்கு டீ தூளும் 3 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகமும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இன்க்ரீடியண்ட் எல்லாத்தையுமே ஹேர் பேக்காக ரெடி பண்ணுறதுக்கு இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இந்த இன்க்ரீடியண்ட் எல்லாமே தண்ணியில் கொதிக்க கொதிக்க இதில் இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாமே இந்த தண்ணியில் நல்லா இறங்கிரும். நம்ம சேர்த்துருந்த தண்ணி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு திக்கான ஜெல் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய தண்ணி ஒரு 2 டம்ளராக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை கொதிக்க வைக்கும்போது அது 1 டம்ளராக மாறிடும். அதே மாதிரி அந்த தண்ணியும் நல்ல ஜெல் மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும், கலருமே நல்லா மாறி இருக்கும். ஸோ இப்போ இது சூடாக இருக்கும்போதே ஒரு பாத்திரத்தில் நம்ம ஒரு ஃபில்டரை வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஆற விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப திக்கான ஜெல் மாதிரி மாறிடும், அதுக்கப்புறம் உங்களால் ஃபில்டர் பண்ண முடியாது. எனவே சூடாக இருக்கும்போதே நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபில்டர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கம்பி பதத்துக்கு இருக்கும், ஆனால் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திக்கான ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் மாறிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்மளோட ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கன்சிஸ்டன்சி. ஏன்னா ரொம்பவும் தண்ணியாக கலந்துட்டிங்க அப்படின்னா முடியில் ஒட்டாமல் ஒழுகிட்டே போயிடும். ஸோ அதை நம்ம முடிக்கு திக்னஸை கொடுக்காது. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா ஆற விட்டுருங்க. இது ஆறுனதுக்கப்புறமா இது கூட நம்ம ஒரு முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஹேர் க்ரோத் சேலஞ்சோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே எக்கு தான். முட்டையை தான் நம்ம எல்லா ஹேர் பேக்லேயும் ஆட் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக ஹேர் பேக்கும் ரெடி பண்ணி நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ முட்டை இந்த 30 நாளில் நம்ம போடக்கூடிய ஹேர் பேக்கில் சேர்க்கும்போது நமக்கு எந்த அளவுக்கு ஹேர் க்ரோத் கொடுக்குதுன்றது தான் இந்த சேலஞ்சோட ஒரு ஸ்பெஷாலிட்டியே. ஸோ நான் முட்டையை ஆட் பண்ண கிளிப்பை மறந்துட்டு நீங்கள் இதில் ஒரு முட்டையோட வெள்ளைக்கருவை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஹேர் பேக் ரெடி ஆயிடுச்சு. இது வழக்கம் போல் நம்ம தலையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி சிக் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் ஹேர் பேக் அப்ளை பண்ணணும். இந்த ஹேர் பேக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹேர் டை அடிப்பீங்களா, ஸோ அந்த மாதிரி முடியை ஃபுல்லாக பின்னாடி போட்டுட்டு முன்னெற்றியிலேருந்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிட்டு போங்க. ஏன்னா இதில் நம்ம கருஞ்சீரகம் சேர்த்துருக்கோம். இது நம்மளோட ஃப்ரண்ட் பால்னஸை நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வெள்ளை முடி முதல்ல முன்னெற்றியிலேருந்து தான் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஹேரெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முன்னெற்றியிலேருந்து அப்ளை பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ஹேரை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கேல்பில் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட ஹேரில் மிடில் டு எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஹேர் பேக் அப்ளை
பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணும்போது செம்ம ஷைனிங் லுக் கொடுக்கும். ஏன்னா இதில் நம்ம முட்டை சேர்த்துருக்கோம், ஃப்ளாக்ஸ் சீட் சேர்த்துருக்கோம், கருஞ்சீரகம் சேர்த்துருக்கோம். இது எல்லாமே முடியோட கலர் இம்ப்ரூவ்மெண்ட்டை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறதோட ஹேருக்கு நல்ல ஒரு ஷைனிங் லுக்கையும் கொடுக்கும். ஸோ ஹேர் பேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு கொண்டை போட்டு வச்சுக்கோங்க. 20 நிமிஷம் கழிச்சிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணும்போது நீங்கள் ஷாம்பூ, சிக்கக்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நம்மளோட கோகோனட் மில்க் ஷாம்புவையும் ஆனியன் ஷாம்புவையும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். இந்த 2 ஷாம்புவும் jasvinmeena.comலையும் கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர்லையும் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணிட்டோமா, இன்றைக்கி டே 7, நீங்கள் டே 8 நைட்டில் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. டே 9 ஃபுல்லாக உங்கள் முடியில் ஆயில் அப்படியே விட்டுருங்க. டே 10வது நாள் தான் நம்ம ஹேர் பேக் போடுவோம். நான் எப்போவுமே ஹேர் பேக்கை மார்னிங் யூஸ் பண்ணுவேன், அதனால் நான் நைட் ஆயில் வச்சுப்பேன். நீங்கள் மார்னிங் இல்லாமல் சாயங்காலம் நீங்கள் ஹேர் பேக் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் காலையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் ரொட்டீனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை.